ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஐலண்டு மாலத்தீவு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஐலண்டு. இந்த ஐலண்டு மாலத்தீவு நாட்டில் எந்த இடத்துல இருக்குது, இங்கே எப்படி வரணும்னு உள்ளதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். நம்ம இப்போ இந்த ஐலண்டில் தான் நிற்கும். இந்த ஐலண்டு எங்கே இருக்குன்னு சொன்னால் மாலத்தீவு நாட்டினுடைய தலைநகரம் மாலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐலண்டு தான். இந்த ஐலண்டுக்கு பேர் குலுமாலே ஐலண்டு. இந்த ஐலண்டு முழுக்க கடலை நிரத்தி உருவாக்கப்பட்ட ஒரு ஐலண்டு. மாலி சிட்டியில் மக்கள் தொகை நெருக்கம் அதிகமான நேரத்தில் இந்த ஐலண்டு அவங்க உருவாக்கி இருக்கணும். ஒரு பிரம்மாண்டமான அழகான ஒரு ஐலண்டு. இந்த ஐலண்டில் தான் இந்த அழகான பீச் இருக்குது. இந்த பீச் இருக்கிற இடத்துக்கு பேர் பேஸ்டோ, குலுமாலே பேஸ்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு பீச் தான். ரொம்ப ஒரு அழகான ஐலண்டு. ரெசார்ட்டில் எல்லாம் இதே மாதிரி உள்ள ஐலண்டை பார்க்க முடியும். இதே போல் ஐலண்டை பார்க்க தான் மக்கள் ரெசார்ட்டுக்கு வரணும் மாலத்தீவு நாட்டில். ஆனால் இந்த இடத்துல நம்ம இலவசமாட்டு இந்த ஐலண்டை பார்க்க முடியும், குளிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு அழகான சூப்பரான ஐலண்டு தான் இந்த ஐலண்டு. விடுமுறை நாட்களில் ஏராளமான மக்கள் இந்த ஐலண்டுக்கு வருவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பலவிதமான விழாக்களை கொண்டாடுவாங்க. பர்த்டே ஃபங்க்ஷன், இன்னும் மேரேஜ் ஃபங்க்ஷன், இப்படிப்பட்ட பல ஃபங்க்ஷனை இந்த ஐலண்டில் மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த ஐலண்டை பார்க்க உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளிநாடு மக்கள், வெளியூர் மக்கள், இன்னும் இந்த மாலத்தீவு நாட்டில் வெளிப்பகுதிகளில் உள்ள மக்கள்னு ஏராளமான மக்கள் வருவாங்க. ரொம்ப ஒரு அழகான ஐலண்டு, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஐலண்டு கடற்கரை ஓரத்தில் ஏராளமான மரங்கள், காற்றாடி மரங்கள் நட்டிருக்கோம். ரொம்ப அழகான ஒரு ஐலண்டு. அதே மாதிரி இந்த ஐலண்டில் குளிப்பதற்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆழம் குறைந்த பகுதி. இந்த ஐலண்டில் உள்ள தண்ணீரை பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே இதே மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்கும். ஏதாவது பிறந்த நாள், மேரேஜ் நாள், இப்படிப்பட்ட விழாக்கள் எல்லாம் இந்த இடத்துல இதே மாதிரி மக்கள் ஈவினிங் நேரத்தில் வந்து கொண்டாடுவாங்க. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த இடத்துல நடக்குது. மாலத்தீவு நாட்டுக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவதற்கு காரணம் இந்த கடலில் இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் தான். இந்த தண்ணீரை பார்க்க மற்ற கடல் தண்ணீரை காட்டில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து மாலத்தீவு நாட்டில் ஆழம் குறைந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தண்ணீர் இந்த மாதிரி கலரில் இருக்கும். இந்த தண்ணீரில் குளிப்பதற்காக தான் ஏராளமான மக்கள் வெளிநாடுகளில் இருந்து வரணும். அதே மாதிரி பலவிதமான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இந்த மாலத்தீவு நாட்டில் இருக்கும். கடலில் ஒரு விடுமுறை நாட்களில் பொழுதுபோக்குவதற்கு ஒரு ஏற்ற இடம் இந்த மாலத்தீவு நாட்டினுடைய கடற்கரை. அதே மாதிரி இந்த கடற்கரையை ஒட்டி மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்டடங்கள் எல்லாம் இருக்குது. இதெல்லாமே கடலை நிரத்தி உருவாக்கப்பட்ட ஒரு தீவு தான். அதே மாதிரி மாலத்தீவு நாட்டுக்கு ரெசார்ட்டுக்கு எல்லாம் சுற்றுலா வரக்கூடிய மக்கள் இந்த ஐலண்டுக்கும் வருவாங்க. இது வந்து ஒரு லோக்கல் ஐலண்டு தான். இங்கே வருவதற்கு எந்த விதமான கட்டணமும் தேவைப்படாது, பண தேவைகள் இல்லை. இலவசமாகவே இங்கே வந்து சுற்றி பார்த்துட்டு போக முடியும். அந்த மாதிரிப்பட்ட ஒரு லோக்கல் ஐலண்டு இது. எல்லா தரப்பு மக்களும் இங்கே வரக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த கட்டிடங்கள் எல்லாமே மாலி சிட்டியில் மக்கள் தொகை அதிகமான நேரத்தில் தான் இந்த குலுமாலேன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நகரத்தை உருவாக்கி இங்கே பிரம்மாண்டமான கட்டிடங்களை கட்டியிருக்கணும். இந்த கட்டிடங்களில் இப்போ மக்கள் குடியேற ஆரம்பிச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த பீச்சை ஒட்டி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள் இது. இந்த பீச்சு பக்கத்திலேயே ஏராளமான சின்ன சின்ன பெட்டி கடைகள் இருக்குது. இந்த கடைகளில் பலவிதமான உணவு வகைகள் இருக்கும். இங்கே சுற்றுலா வரக்கூடிய மக்கள் இந்த உணவு வகைகளை வாங்கி சாப்பிடுவதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும். மாலை நேரத்தில் பயங்கரமான கூட்டமாக இருக்கும். மாலத்தீவு நாட்டை பொறுத்தவரையில் பொழுதுபோக்குவதற்கு பீச் மட்டும்தான் அங்கே இருக்கும். வேறு காடு, மலை, இப்படிப்பட்ட இடங்களை மாலத்தீவு நாட்டில் பார்க்க முடியாது. அதனால் இப்படிப்பட்ட பீச் மட்டும்தான் இங்கே பொழுதுபோக்குவதற்கு உரிய இடம். அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்டடங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த இடத்துல ஒரு பூங்கா மாதிரி உருவாக்கி இருக்கணும். சாயங்கால நேரத்தில் இந்த இடத்துல வந்து அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய மக்கள், சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து பொழுதுபோக்குவதை நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப ஒரு அழகான இடம் இந்த இடம். ஏராளமான மக்கள் நடமாட்டம் இங்கே இருக்குது. குழந்தைகள் விளையாடுவதற்கு நல்ல ஒரு சூழலை இங்கே உருவாக்கி இருக்கணும். இந்த குலுமாலே பீச்சை பார்க்கக்கு நம்ம மாலி சிட்டியிலேருந்து பஸ் மூலமாக நம்ம இந்த இடத்துக்கு வர முடியும். அதே மாதிரி போட்டு மூலமாட்டும் நம்ம இந்த குலுமாலேன்னு சொல்லக்கூடிய இந்த பீச்சை வந்து பார்க்க முடியும். இந்த குலுமாலே பீச்சு பேர் பேஸ்டோ. மாலியிலேருந்து பேஸ்டோ வரக்கூடிய பஸ்ஸில் வந்தால் நம்ம இந்த பீச்சை ஈஸியாக வந்து பார்க்கலாம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோவை கண்டினியூ பாருங்கள். நன்றி.